சென்னையில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் போரூரில் கடும் வாகன நெரிசலால் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். ஏற்கனவே அந்த போரூர் பகுதியில் மெட்ரோ ரயில் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு பகுதி. தற்பொழுது மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது சுரேந்தர்? அதை அப்புறப்படுத்துவதற்கு ஏதேனும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துக்கிறார்களா? வணக்கம். ஏற்கனவே இந்த மெட்ரோ பணி காரணமாக போரூர் என்பது 24 மணி நேரமும் போக்குவரத்து நெரிசலை காணக்கூடிய சூழல்ல வங்கக்கடல்ல உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளான இந்த போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே விட்டு விட்டு அவ்வப்போது மழை பெய்து வந்தது. இந்த மழை காரணமாக தற்போது 1000 கணக்கான வாகனங்களை சாலையில சூழ்ந்து நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாகவே போரூர் மேம்பாலம் ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. முழுவதும் 1000 கணக்கான வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த பகுதியில நேரடியாக களத்தில் காண முடிகிறது. காலையிலிருந்து இந்த பகுதியில மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால பூந்தமல்லியிலிருந்து ராமாபுரம் நோக்கி செல்லக்கூடிய பிரதான சாலை போரூர் மேம்பாலம், ஐயப்பந்தாங்கல், அதே போன்று குன்றத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலை, அதே போன்று வலசரவாக்கம், ஆற்காடு செல்லக்கூடிய சாலை என பாலத்தை சுற்றி இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் 4 புறங்களிலும் திரும்பும் திசையெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக மெட்ரோ 2ஆம் கட்ட பணி காரணமாக பணி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தூண்கள் ஆங்காங்கே சாலையின் நடுவில் இருப்பதால ஏற்கனவே சாலைகள் குறுகலாக காட்சியளித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இந்த தொடர்கதையாக இருந்த அந்த நிலையில தற்போது மழை காரணமாகவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவசரத்திற்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கூட 1 மணி நேரம் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில துரிதமாக ஈடுபட்டாலும் அதன் பலன் என்பது கிடைக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. திரும்பும் திசையெல்லாம் வாகனங்கள் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் இருப்பதால போக்குவரத்தை மாற்றி சீரமைக்க முடியாத சூழல்ல போக்குவரத்து போலீசாரும் தினசரி இன்னல் பட்டு வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தங்களுக்கு மாற்று ஏற்பாடாக மாற்று பாதை ஒன்றை அமைக்க வேண்டும். அது மட்டுமின்றி மெட்ரோ பணிகளை இன்னும் விரைந்து முடித்து மக்கள் எளிமையாக செல்வதற்கான பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் போரூர், ராமாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சி. தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில போலீசார் ஈடுபட்டு வந்தாலும் கடும் இன்னலை சந்தித்து வாகன ஓட்டிகள் கொட்டி தீர்க்கக்கூடிய மழையில நனைந்தபடி பயணித்து செல்லக்கூடிய சூழலை தான் நேரடியாக காண முடிகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.